Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் சிஸ்டமில் ஃபேஸ் பண்ணுற ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவை எப்படி அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸாக இம்ப்ரூவ் பண்ணி சிஸ்டமுடைய ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ், லாகிங் அண்ட் ஃப்ரீசிங்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப்ன்ற செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 11, XPS சர்வீசஸ் அண்ட் லெகசி காம்பனண்ட் மாதிரியான சர்வீசஸ் செலக்டாக இருந்தால் அன்செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணுங்கள். அண்ட் இந்த 3 ஆப்ஷனையுமே நீங்கள் அன்செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ண அப்புறம் விண்டோஸ் சிஸ்டமில் ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். நீங்களும் ரீஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணணும். பட் இந்த வீடியோவில் காட்டுற செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுடைய சிஸ்டமை ஃபைனலாக ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அதனால் ரீஸ்டார்ட்னு வர ஆப்ஷனை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் திரும்பவும் கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி பவர் ஆப்ஷன்ஸில் டிஃபால்ட்டாகவே பேலன்ஸ்ட் ரெக்கமெண்டன்ற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் இங்கே அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருடைய சிஸ்டம்லையுமே இந்த அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருக்காது. ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் இங்கே அவைலபிளாக இல்லைனா ஷோ அடிஷ்னல் பிளான்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இங்கே அவைலபிளாக இருக்கிற அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பட் இங்கேயும் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைனா கமெண்ட் ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற பவர் கமாண்டை நீங்கள் ரன் பண்ணுறதால அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷன் உங்களுடைய சிஸ்டம்லையும் கண்டிப்பாக ஷோ ஆகும். ஸோ உங்களுடைய சிஸ்டம்லையும் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லைனா கண்டிப்பாக இந்த கமெண்டை யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி உங்களுடைய சிஸ்டமில் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அடுத்ததாக திஸ் பிசியை ஓப்பன் பண்ணி திஸ் பிசியில் சி டிரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் அலோ ஃபைல்ஸ் ஆன் திஸ் டிரைவ் டு ஹேவ் கண்டென்ட்ஸ் இண்டெக்ஸ்டுன்ற ஆப்ஷனை அன்செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்ளை ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆப்ஷனை நீங்கள் ஜஸ்ட் SSD யூஸ் பண்ணுற யூசர் சிஸ்டம்ஸில் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிறதால SSD ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணுற யூசர் சிஸ்டம்ஸில் இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கிறதால சிஸ்டமுடைய இண்டெக்ஸிங் ரொம்பவே ஸ்லோவாக இருக்கும். அதனால் ஒன்லி SSD யூஸ் பண்ணுற யூசர்ஸ் மட்டும் இந்த ஆப்ஷனை அன்செக் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ணுங்கள். நார்மல் ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் இந்த ஆப்ஷனை உங்களுடைய சிஸ்டமில் ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ட் இந்த ஆப்ஷனை அன்செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓகே பண்ண அப்புறம் உங்களுடைய சி டிரைவ்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே ரீட் ஆகி தான் இந்த ஆப்ஷன் அப்ளை ஆகும். அதனால ரொம்பவே டைம் எடுக்குன்றதால கண்டிப்பா SSD ஹார்ட் டிரைவ் யூஸ் பண்ற யூசர்ஸ் இந்த செட்டிங்கை உங்களுடைய சிஸ்டம்ல பண்ணிட்டு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க. அடுத்துதான் விண்டோஸ் உடைய சர்வீசஸ் ஸ்கிரீனை ஓபன் பண்ணுங்க. அண்ட் இந்த சர்வீசஸ் ஸ்கிரீன்ல கனெக்டட் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெலிமெட்ரின்ற சர்வீஸை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்க. அடுத்ததாக ஃபேக்ஸ் சர்வீஸையும் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்க. அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ரிமோட் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாத யூசராக இருந்தால் ரிமோட் ரெஜிஸ்ட்ரி சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்க. அடுத்ததாக சிஸ் மெயின்ன்ற சர்வீஸையும் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்க. அண்ட் ஒரு சில சிஸ்டம்ஸில் சிஸ் மெயின் சர்வீஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ உங்களுடைய சிஸ்டமில் சிஸ் மெயின் சர்வீஸ் அவைலபிளாக இல்லைனா சூப்பர் ஃபிட் சர்வீஸை ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணுங்க. அடுத்ததாக ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் லோக்கல் மெஷின் என்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் கரண்ட் கண்ட்ரோல் செட்டுன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. தென் கண்ட்ரோல் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அடுத்ததான் செஷன் மேனேஜர் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. அடுத்ததான் மெமரி மேனேஜ்மெண்ட் என்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் அவைலபிளாக இருக்கிற கிளியர் பேஜ் ஃபைல் அட் ஷெடவுன் என்ற ஃபைலுடைய வேல்யூவை 0லிருந்து 1 மாடிஃபை பண்ணுங்க.
அடுத்ததாக கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். தென் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் sfc /scan nowன்ற கமெண்ட்டை ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த sfc scan now கமெண்ட் ரொம்பவே டைம் எடுக்குன்றதால உங்களுடைய சிஸ்டமில் இந்த scan now கமெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக dism /online /cleanup-image /restore healthன்ற கமெண்ட்டை ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமெண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் பண்ண அப்புறம் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய ஸ்லோ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவும் அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.